வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 177 மில்லியன் ரிங்கெட் பறிமுதல். இஸ்மாயில் சப்ரி முக்கிய சந்தேக பேர் வழி. SPRM அறிவிப்பு. ஒரே குடும்பம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து அரசாங்க பணத்தை செலவிட்டது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டு வரும் புலன் விசாரணையில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி முக்கிய சந்தேக பேர் வழியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன் தொடர்பில் நாளை மறுநாள் புதன்கிழமை இஸ்மாயில் சப்ரி மீண்டும் SPRM விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 177 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் இஸ்மாயில் சப்ரிக்கு எப்படி கிடைத்தன என்பது குறித்து அந்த முன்னாள் பிரதமர் விளக்கியாக வேண்டும். இதன் தொடர்பில் வரும் புதன்கிழமை இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM மீண்டும் விசாரணை நடத்தும் என்று அசம்பாக்கி விளக்கினார். 177 மில்லியன் ரிங்கிட் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதில் இஸ்மாயில் சப்ரி ஒரு முக்கிய சந்தேக பேர்வழி ஆவார். எனவே SPRM சட்டத்தின் கீழ் அந்த பணத்தை அவர் எந்த ரூபத்தில் பெற்றார் என்பதற்கு பதில் தர வேண்டும் என்று புத்ராஜயாவில் SPRM தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அசம்பாக்கி இதனை தெரிவித்தார். இஸ்மாயில் சப்ரிக்கு மிக நெருக்கமான 4 முன்னாள் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த பணம் கைப்பற்றப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு வீட்டில் இந்த பணத்தை இஸ்மாயில் சப்ரி மறைத்து வைத்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. தாம் பிரதமராக இருந்தபோது இஸ்மாயில் சப்ரி முன்னெடுத்த ஒரே குடும்பம் என்ற பிரச்சாரத்தில் பெரும் பணத்தை அவர் மடைமாற்றம் செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. பூமிபுத்ரா சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் கூடுதலாக ஒரு 10 விழுக்காட்டு தொகையை பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு ஒதுக்கும்படி அரசாங்கத்தை DAP தலைவர் லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டுள்ளார். உதாரணத்திற்கு பரிகாத்தா நேஷனல் ஆட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பூமிபுத்ரா சமூகத்திற்கு மொத்தம் 11.4 பில்லியன் ரிங்கிட் அல்லது 1140 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே வேளையில் பூமிபுத்ரா அல்லாத சமூகத்திற்கு 345 மில்லியன் ரிங்கிட் அல்லது 34 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் என வெறும் 3 விழுக்காடு மட்டுமே ஒதுக்கப்பட்டது. பூமிபுத்ரா சமூகத்திற்கு என்ன தொகை ஒதுக்கப்பட்டாலும் அதனை தாம் முழுமையாக ஆதரிப்பதாகவும் அதே வேளையில் பூமிபுத்ரா அல்லாத சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 3 விழுக்காட்டு தொகை 10 விழுக்காடாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நடப்பு அரசாங்கத்தை லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டார். உதாரணத்திற்கு பூமிபுத்ராக்களுக்கு 1200 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அந்த தொகையில் 10 விழுக்காடு என்ற அடிப்படையில் பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு 120 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று லிம் குவான் எங் வலியுறுத்தினார். நாட்டின் மத்திய வங்கியான பேங்க் நகாராவின் கவர்னராக பதவி வகித்த போது 1MDB நிறுவனத்திலிருந்து கோடிக்கணக்கான ரிங்கிட் வெளிநாட்டு வங்கிகளுக்கு மாற்றப்படுவதற்கு துணை நின்றவர் என்று கூறப்படும் தான் ஸ்ரீ ஜத்தி அக்தார் அசீஸை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டும் அளவிற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது. மலேசிய மத்திய வங்கியின் முதலாவது பெண் கவர்னராக பொறுப்பேற்றிருந்த ஜத்தி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரிங்கிட்டை வெளிநாட்டு வங்கி கணக்கிற்கு மாற்றுவதற்கு சந்தேக பேர் வழிகளுக்கு அனுமதி வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு இருந்தும் அவர் ஏன் இன்னும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவில்லை என்று கப்போங் MP லிம் லிப் எங் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த சட்டத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயிட் அந்த முன்னாள் கவர்னர் விவகாரத்தில் சட்டத்துறை அலுவலகம் கொண்டுள்ள நிலைப்பாட்டை விளக்கினார். அதேவேளையில் ஜட்டி அவரின் கணவர் தௌஃபிக் ஐமான் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணை அறிக்கையை திறப்பதற்கு சட்டத்துறை அலுவலகம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்பதையும் அசலினா தெளிவுபடுத்தினார். மலேசியா கீனி நிருபர் பி நந்தகுமாருக்கு எதிராக செய்து கொள்ளப்பட்ட புகார் அடிப்படையிலேயே அந்த நிருபர் கடந்த வாரம் ஷா அலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைது செய்யப்பட்டார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி விளக்கம் அளித்தார். எந்த ஒரு நபரும் தனக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காக லஞ்ச பணம் பெற்றாலோ அல்லது கேட்டாலோ அவரை ஊழல் சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான அதிகாரத்தை SPRM கொண்டுள்ளது என்று அசம்பாக்கி இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் விளக்கினார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பாக ஏஜென்ட் ஒருவரிடமிருந்து 20,000 ரிங்கிட் பெற்றதாக கூறப்படும் மலேசிய கீனி நிருபர் நந்தகுமாரை SPRM அதிகாரிகள் கைது செய்து தற்போது தடுப்பு காவலில் வைத்துள்ளனர்.
அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் கடத்தும் கும்பல் குறித்து செய்தி வெளியிடாமல் இருக்க 1 லட்சம் ரிங்கிட் வரை லஞ்சம் கோரியதாக நந்தகுமாருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த ஏஜென்ட் SPRMல் புகார் செய்ததைத் தொடர்ந்து நந்தகுமாரை பிடிப்பதற்கு வலை விரிக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் சட்டங்கள் என்பது அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொருந்தும் என்று அசாம்பாக்கி விளக்கினார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான வரிசையில் மஞ்சு வாரியார், சாய் பல்லவி, பார்வதி திருவுத்து, பிரியா பவானி சங்கர், அனாபேன், ஸ்ரீ கௌரி பிரியா, துஷாரா விஜயன், ஸ்வஸ்திகா. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். பெரா தலோ இந்தானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது நிகழ்ந்த கவனக்குறைவினால் 3 வயது சிறுமி மரணமுற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். அந்த சிறுமியின் மரணம் தொடர்பில் பேரா மாநில சுகாதாரத்துறை தற்போது விசாரணை செய்து வருகின்றது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சளிக்காய்ச்சல் தொடர்பில் அச்சிறுமி பெற்றோரால் தலோ இந்தானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த சிறுமிக்கு செலுத்தப்பட்ட ஊசியினால் அவர் மரணமுற்றதாக கூறப்படுகிறது. எனினும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் ஆருடம் எதனையும் கூற வேண்டாம் என்று பொதுமக்களை சிவனேசன் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட தங்களின் உள்ளடக்கம் அகற்றப்படுமானால் அது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் சவால் விட முடியும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் உள்ளடக்கம் அகற்றப்படும் பட்சத்தில் அது குறித்து சவால் விடுவதற்கும் புகார் செய்வதற்கும் தொடர்புத்துறை அமைச்சு ஒரு தளத்தை ஏற்படுத்தவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தங்களின் உள்ளடக்கம் ஏன் அகற்றப்பட்டிருக்கக்கூடாது என்பது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் அந்த தளத்தில் தங்கள் தற்காப்பு வாதத்தை முன்வைக்கலாம் என்று அவர் தெளிவுபடுத்தினார். எந்தவொரு உள்ளடக்கத்தையும் அகற்றுவது என்பது தொடர்பு பல்லுலக ஆணையமான MCMCயின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். அதன் முடிவில் அதிருப்தி கொண்டவர்கள் சவால் விட முடியும் என்று மக்களவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு துணை அமைச்சர் தியோ மேற்கண்டவாறு பதில் அளித்தார். ஜோஹர் பாலத்தில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் QR குறியீட்டின் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். பங்குனான் சுல்தான் இஸ்காண்டா மற்றும் காம்ப்ளெக்ஸ் சுல்தான் அபுபாக்கர் ஆகிய கட்டிடங்களின் சோதனை மையங்களில் QR குறியீட்டு பயன்பாடு இவ்வாண்டில் விரிவுபடுத்தப்படும் என்று துணை பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.